ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஸ் கிச்சன். மீல் மேக்கரில் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் லைட்டாக சால்ட்டு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ அதில் நம்ம மீல் மேக்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணியை சும்மா நல்லா எவ்வளோ உங்களால் டைட்டாக பிழிய முடியுமோ பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா குடிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இதை உங்களுக்கு எத்தனை தேவையோ, நான் 2 உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கர் ஒரு கப்புக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது உள்ள தண்ணி அப்படியே இருக்கும், நல்லா அழுத்தி பிழியணும். பிழிஞ்சிங்கன்னா தான். இப்போ உருளைக்கிழங்கு 2 எடுத்து வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணியாச்சு. ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கு ஜிஞ்சர் சாப் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா சாப் பண்ணியிருக்கு. இப்போ பிரெட் க்ரம்ஸ் பாருங்கள். ப்ரெட்டு க்ரம்ஸ் கடையில் கேட்டாலும் கிடைக்கும். வீட்டில் நம்ம கிட்ட இருக்க ப்ரெட்டையே நம்ம மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்க ப்ரெட்டை தான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மைதாவில் 2 ஸ்பூன் போட்டு அதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்த மீல் மேக்கர் போட்டு இப்போ நம்ம ஒரு கிரைண்ட் பண்ண போகிறோம். தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாத அளவுக்கு நல்லா எவ்வளோ உங்கள் கையில் அழுத்தி பிழிய முடியுமோ பிழிஞ்சு போட்டிங்கன்னா தான் கட்லெட் வரும். நான் அதை செய்யும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணுறோம் பாருங்கள். தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இதை நல்லா குறைன்னு வரணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. சும்மா நீங்கள் இப்போ லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாருங்கள், ஒரு சுற்று தான். அந்த பாருங்கள், நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா கட்லெட் வரும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தண்ணி ஆயில் ஃபுல்லாக உறிஞ்சிடும். உங்களுக்கு கொதன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா இதுதான் பக்குவம். இந்த டிப்ஸு தான் மெயினு. பார்க்க ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய கஷ்டமாயிடும். இப்போ உருளைக்கிழங்கையும் நான் நம்ம கையிலேயே மேஷ் பண்ணிக்கலாம். நான் சும்மா லைட்டாக அதில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் மேஷ் பண்ணி கூட அதில் போட்டுக்கோங்க. இப்போ 2துலேயுமே தண்ணி கிடையாது, சுத்தமாக ஃபுல் ட்ரையாக இருக்கிறதுனால தான். இப்போது சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் ஜிஞ்சரும் அது கொஞ்சமாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சாப் பண்ண ஆனியனு, சில்லி, பச்சை மிளகாவை சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் ஆப்ஷனலுங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஆயிலில் போடும்போது சில டைம் பிரிஞ்சு வந்துடும், அதனால் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நான் வீடியோக்காக போட்டிருக்கேன். நார்மலாக வீட்டுக்கு பண்ணுறதுலலாம் நான் ஆனியனே சேர்க்க மாட்டேன். அப்படியே பண்ணுவோம். நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போ நம்ம இதில் சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ சீரகப்பொடி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம காஷ்மீரி சில்லி நான் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நம்ம சாதா வீட்டில் போடுற குழம்பு மிளகாத்தூளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் மிளகாத்தூளாக இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனா காரம் கம்மி பண்ணிக்கலாம். இதோடு நம்ம இதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல். ஆனால் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் ஃப்ளேவர் வரும் இதில், நம்ம இந்த பெப்பரை இதில் ஆட் பண்ணும்போது. இப்போ நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் நல்லா போட்டிருக்கேன். எனக்கு அளவு தெரியும், இதுக்கு தேவையான அளவு நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட்டும் ஆப்ஷனல் தான். எந்த அளவுக்கு போடுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை பேசஞ்சாச்சு. இதை நம்ம ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்ம அந்த மைதா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் டிப் பண்ணி நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இப்போ ஆயிலில் போடணும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள். தண்ணி இல்லாதனால கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா கொதன்னு ஆயிரும். ஆனியன்லாம் வேறு போட்டிருக்கோம். சால்ட்டு போட்டோடனே ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும். அது ஆகாத அளவுக்கு நல்லா நீங்கள் ட்ரையாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாகவும் தட்டிக்கலாம், இல்லாட்டா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேனில் ஆயில் வச்சிடலாம். இதை அதில் ஆயில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதை நம்ம அந்த மைதா பேஸ்ட்டில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஷேப் தேவைப்படுதோ அது உங்களுடைய ஆப்ஷனல். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. குட்டீஸ்க்கெலாம் என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கொயரோ இல்லை சிலிண்ட்ரிக்கலோ எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நான் அதுக்குள்ளே பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், பேன் வச்சாச்சு. இப்போ இது ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சின்னு இருக்கோம், நம்ம அந்த டைமுக்கு இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் ஹீட் ஏறுது. இப்போ இந்த டைமுக்கு நம்ப அதுக்குள்ள அத ரெடி பண்ணிக்கலாம். இந்தா பாருங்க. நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப இது எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு அந்த மாரி ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ப அர்ஜென்ட்டா பண்றோம். கேமரா வச்சுட்டுன்னும்போது நம்மளுக்கு ஷேப்ஸ் எல்லாம் நான் சரியா கவனிக்கல. உங்களுக்கு வேணுன்ற ஷேப் நீங்க அழகா பண்ணிக்கோங்க பொறுமையா. எ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு, நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ்ல இத ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் நல்லா டிப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. 2 டேஸா பப்பு வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. பப்பூஸ வந்து அந்த பசங்கள்லாம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வர ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால பாவங்க அது சாப்பிட வரதுக்கே பயப்படுது. வந்து வந்து பார்க்கறதுனால. அப் பார்த்துக்கோங்க இப்ப நல்லா டிப் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாவும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு ஏங்க இது பியூர் வெஜ்ஜுங்க. நம்ப வந்து எப்படி சொல்றது? புரட்டாசி மாசம் செவ்வாய்க்கிழமைல ஏதோ இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமை பூஜை பண்றனால சாப்பிட முடியாது. அப்போ இந்த மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். நம்ம முருகருக்காக பூஜை பண்றது செவ்வாய்க்கிழமைல அதனால நம்மளுக்கு வந்து அந்த டைம்லலாம் வந்து செவ்வாய்க்கிழமைல கவுச்சு சாப்பிடாதப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு அது அவ்வளோ ஒரு நம்ம குட்டீஸுங்க சண்டை போடுவாங்க. ஏம்மா செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னிட்டு. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணி குடுத்தோம்னா, அவங்க அத நான்வெஜ்ஜே மறந்துருவாங்க இதெல்லாம் செய்து குடுக்கும்போது. சரி நம்ப அத வந்து ரெடி பண்ணத இதில அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க சுத்தமா அந்த தண்ணி இல்லாம நம்ம ட்ரையா பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கட்லெட் உடையாம வரும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமா வேக வேக தனித்தனியா ஆயில்ல பிரிஞ்சுட்டு, உள்ள இருக்கிறது உடைய ஆரம்பிச்சுரும். இதுதான் சின்ன டிப்ஸு. நான் சொன்ன மாரி அந்த மீல் மேக்கர்ல தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் பாக்க. அத நீங்க எவ்வளோ ட்ரை பண்றீங்களோ, பண்ண 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 அத இன்னும் கொஞ்சம் அதில வாட்டரி இருக்கும். அதனால அத நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அது 2, 3 வாட்டி இத சொல்லிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் நாங்க செய்யும்போது அந்த மாரி தான் உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2, 3 வாட்டி செய்ய செய்ய தான் எங்களுக்கு நல்லா வந்தது. அப்புறம் அது ரெகுலர் ஆயிடுச்சு எங்க வீட்ல இருக்க குட்டீஸுங்களுக்கு. இப்ப வந்து நார்மலா எப்ப வேணாலும் அந்த மாரி பண்ணுவோம். அடிக்கடி இப்ப இது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் ஆயிடுச்சு. இப்ப இதுல ஆயில் வந்து நீங்க கொஞ்சம் சிம்ல வச்சு பொறுமையா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் திருப்பணும். எடுத்த உடனே போட்டுட்டு டக்குன்னு திருப்புனீங்கன்னா, தூள் தூளா போயிரும். நல்லா கொஞ்ச நேரம் அந்த ஆயில்லயே வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா பொறுமையா ஒண்ணொண்ணா லேசா திருப்பி எடுக்கணும். இப்ப பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுனா நல்லா மொறு மொறுன்னு பொற பொறன்னு இருக்கும் அத. கர கரன்னு இருக்கும் அது. உள்ள வெளியில நல்லா கிரன்ச்சியா இருக்கும். உள்ள சாஃப்ட்டா இருக்கும். நீங்க அத கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா, மட்டன் சாப்பிடுற ஃபீலுக்கு வரும். எவ்வளோ சூப்பரா நம்ப வீட்ல இருக்க சிம்பிளான ஐட்டம் வச்சு, குயிக்கா நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே பண்ணிட்டோம். செம்மையா இருக்கும். ஏங்க மட்டனுக்கு டஃப் குடுக்குங்க இது. நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க இத. சிக்கன்லாம் கூட வேஸ்ட்டுங்க. இதோட ஃப்ளேவரே வந்து இதே மெத்தட்ல பண்ணீங்கன்னா, மட்டனோட ஃப்ளேவர் தாங்க இதுல வரும். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இது ஆனியன் மட்டும் லேசா பிரிஞ்சு வரும். அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஆனியன் மட்டும் இதுல ஆட் பண்ணலன்னா, இன்னும் செம்ம யம்மியா இருக்கும். இது உங்களோட ஆப்ஷனல். நம்ம இது நெறைய இப்ப நம்ம நார்மல் வெஜ் கட்லெட்டுக்குலாம் போட்டோம்னா, அந்த மாதிரி வராது. ஆனா இந்த மீல் மேக்கரோட போடும்போது மட்டும் அந்த ஆனியன் லைட்டா பிரிஞ்சு வரும். அது ஏன்னே தெரியல. நாங்க அடிக்கடி அத பார்த்துட்டேன். நீங்களும் அதே மாரி ஆப்ஷனல் போடுறதா இருந்தா போடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. மத்தபடி செம சூப்பரா இருக்கும். இத பாருங்க. நல்லா நானு சும்மா அந்த கத்தியில கீறி காட்டுறேன். இத பாருங்க அப்படியே கிரன்ச்சியா இருக்கு. நம்மளுடைய கட்லெட் செம சூப்பரா நல்லா உள்ள உடைச்சு செம சூடா இருக்கு. இருங்க அத என்னால கையில பிடிக்க முடியல. செம ஹீட்டா இருக்கு. உள்ள காட்டுறேன் பாருங்க. மட்டன் மாரியே இருக்கு. இதே மஞ்சத்தூள் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது மஞ்சத்தூள் போடாம நம்ம இதுல பண்ணும்போது அசல் மட்டன் மாரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.